ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். ஓசூரில் புரட்சி அதிமுக நிறுவனரும் முதன்மை செயலாளருமான வா. புகழேந்தி வாக்களித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மத்தம் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் புரட்சி அதிமுக நிறுவனரும் முதன்மை செயலாளருமான வா. புகழேந்தி தனது வாக்கை பதிவு செய்துள்ளதாகவும், பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால், ஜாதியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்தும் சக்திகளுக்கு எதிராக தனது வாக்கை பதிவு செய்துள்ளதாகவும், அதிக சதவீதம் வாக்குப்பதிவு என்பது மக்களின் எழுச்சியை காட்டுவதுடன் மதசார்பற்ற சக்திகளின் வெற்றியின் உறுதியை வெளிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது என அவர் தெரிவித்தார். இன்றைய தினம் என்னுடைய ஜனநாயக கடமையை ஒசூர் சட்டமன்ற தொகுதி மத்தம் பகுதியிலே, எனது வீடு இருக்கின்ற இந்த பகுதியிலே வாக்களித்திருக்கிறேன். வாக்களித்த பின்னால் எதையும் பேச முடியாது, இப்போது திட்டங்களை சொல்ல முடியாது, வாக்குகளை கேட்க முடியாது, அது தெரியும். ஆனால் என்ன வாக்களித்தீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் மதத்தால், கடவுளால், ஜாதியால் இந்த நாட்டை துண்டாடி அதன் மூலம் அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்று நினைத்து அரசியல் செய்பவர்களுக்கு எதிராக நான் வாக்களித்திருக்கிறேன். மிக தெளிவாக அந்த வாக்குகள் இங்கே மதத்தை கொண்டு வந்து பரப்பி அதன் மூலம் இங்கே கால் ஊன்றலாம் என்று துடிக்கின்ற சக்திகளுக்கு எதிராக எனது வாக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே பொறுப்புள்ள மனிதர்கள் எல்லாம் தூங்காமல் அவர்கள் வாக்குச்சாவடியை நோக்கி வர வேண்டும். முதல் உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை நிறைவேற்ற ஒரு துடிதுடிப்போடு, ஒரு ஆர்வமாக ஜனநாயக கடமையாற்றுகின்றோம் என்ற உணர்வோடு நான் இன்னும் வாக்களிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். இப்போயே 60% போயிருக்கு. 60% போயதாக நம்ம இங்கே இருக்கின்றவர்கள், நமது நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அது மகிழ்ச்சியை தருகிறது. 100% எப்பொழுது எட்டுகிறோமோ அப்பொழுதுதான் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காகத்தான் நாம் பாடுபடுகிறோம். தேர்தல் விதிமுறைகளில், தேர்தல் ஆணையத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் எந்தவித ஜாதி, எந்தவித கம்யூனிட்டி, எந்தவித மதம் இதற்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது என்பதை தான் சொல்லியிருக்கிறது. அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் நம்மை கெடுக்க நினைப்பவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற தேர்தலாக இது மாற வேண்டும். அந்த கடமையை நான் செய்துவிட்டேன். உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் தவறாது வாக்களித்து மத சார்பற்ற சக்திகள் இந்த நாட்டிலே ஓங்க வேண்டும், அது ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதை நிரூபிக்கும் வகையிலே நீங்கள் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ அதிகப்படியான வாக்கு சதவீதம் பதிவானது, இது எதை குறிக்கிறது சார்? இது நீங்கள் எதை குறிப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகப்படியான வாக்குகள் நேற்று என்ன செய்தார்கள், இன்று என்ன செய்கிறார்கள், நாளை என்ன செய்ய போகிறார்கள், அதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா மக்கள் என்ற கேள்விக்குறியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நேற்று செய்தவர்கள், இன்று செய்து கொண்டிருப்பவர்கள், நாளை செய்ய போகிறவர்கள், அதன் மீது இருக்கின்ற ஆர்வம்தான் இந்த வாக்களிப்பிற்கு காரணம்.